நான் தான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் மறுபடியும் கால் பண்ற? நீ வரமாட்டேன்னு சொல்றல, அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு தான் மறுபடியும் உனக்கு கால் பண்றேன். பப்ளு, நம்ம கூட ஒரு ஆபத்தான மிருகம் வந்துட்டு இருக்குடா பப்ளு. அன்சா, இங்க இரு. அடுத்த ஜென்மத்தில் உங்கள் மனைவியே மறுபடியும் மனைவியாக வந்தால் நீங்கள் விரும்புவீர்களா? அனுமா, இப்ப நான் உன்னை ஒரு ஹோட்டல் கூட்டு போறேன். செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும், ஃபுட் அல்டிமேட்டா இருக்கும் நான் சொல்லுவேன். ஆனா சாப்பிட்டு உனக்கு டேஸ்ட் பிடிக்கலன்னா நாளைக்கு காலையில அதே ஹோட்டலுக்கு நான் உன்னை மறுபடியும் கூட்டு போறேன். அப்படி வருவியா? அது எப்படி வர முடியும்? நல்லா தெரிஞ்சா போக கூடாது. அவ்வளவுதான் அனுமா, அதுதான். அதுக்கு நீ என்னடா சொன்ன? லாஸ்ட் ஒரே ஒரு சான்ஸ் தான். இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. டெய்லி ஆபீஸ்ல இருந்து நீ லேட்டா வர. எவ்வளவு நாள் நானும் பொறுமையா இருக்கிறது? லாஸ்ட் ஒரே ஒரு சான்ஸ் தான் பாப்பேன். இல்லனா எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். இல்ல ஒரு நிமிஷம். அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் முடியாது. நான் ஆல்ரெடி நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன். ப்ளீஸ் நான் சொல்றதுக்கு அதெல்லாம் நான் சொல்றேன். சரி ஓகே. ஒரு 3 சான்ஸ் கொடுக்கிறேன். இதுக்கப்புறம் நீ 3 சான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. இதுக்கு மேல என்னால சான்ஸ் கொடுக்க முடியாது. கேளு நான் சொல்றது. எனக்கு சான்ஸே தேவையில்ல. நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணனா கிளம்பி போயிட்டே இரு. அந்த பயம் இருக்கட்டும். அப்படி வா வலிக்கு. ஏங்க, இன்னைக்கு தேதி என்னாச்சு? சம்பளம் போட்டாச்சா இல்லையா? போட்டாச்சு. ஏங்க என்கிட்ட சொல்லவே இல்ல? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப சம்பளம் போட்டு என்ன புண்ணியம்? வாங்க வேண்டிய கடனை கட்ட தான் அது பயன்படுது. கார் லோனு, வீட்டு லோனு, அது இது லொட்டு லோசுக்கு வெளியில வாங்கினது, வட்டிக்கு வாங்கினது, இதெல்லாம் கட்டி முடிச்சு அதுல என்ன இருக்கு? ஒரு புண்ணியமும் இல்ல. அது சந்தோஷமா சொல்ல ஒண்ணுமே இல்லையே. ஏங்க, வெளியே வாங்கின எல்லா கடனையும் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. இந்த மாசத்துக்கு எதுவும் பாக்கி இல்லையே? ஒரு பாக்கியும் இல்ல, எல்லாமே கொடுத்தாச்சு. பாக்கி காசு கொஞ்சம் இருக்கு. அதை வச்சு இந்த மாசம் குடும்பத்தை நடத்தி முடிச்சு விடு. ஏங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. எது கடன்காரதும் வாசல் நிக்க போறாங்க? எந்த கடன்காரனும் இந்த மாசம் வீட்டு வாசலுக்கு வர மாட்டாங்க. கொடுக்க வேண்டிய எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா சாப்பிடவே முடியுது. மனசு வருது. சரி, ஏன் நகை எப்ப திருப்பி தருவீங்க? ஏமா அழுகுற? அப்பா தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடுறாரு. அப்பாவா? ஆமாடா. விடுமா, குடும்பம்னா அப்படிதாம்மா இருக்கும். சில நேரம் நீ லூசுத்தனமா பண்ணலாம், அப்பா கரெக்டா பண்ணலாம். சில நேரம் அப்பா கரெக்டா பண்ணலாம், நீ எதையாவது லூசுத்தனமா பண்ணலாம். இப்பதான்டா பருப்பு மெத்துல அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். பூரி கட்டில அடி வாங்கி கொடுக்க ரெடி பண்ணியாம போல ஊட்டி நொண்டினேன். பண்றதெல்லாம் திருட்டு தானே, இதுல வேற வேண்டுதல் வேற. நீ என்னதான் வேண்டாலும் உனக்கு நிம்மதி கிடைக்காதுடி மாப்பிள. உன்னை கல்யாணம் பண்ணப்பயே எனக்கு தெரியும்டி, அது எனக்கு கிடைக்காது. என்ன மகனே உனக்கு வேண்டும்? நான் என்னையா கேட்க போறேன்? நான் கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னு கேட்க போறேன், அவ்வளவுதான். ஓ, கெட்டதெல்லாம் கிடைக்கணுமா? ஜான்சன், நேத்து நைட்டு சண்டை போடும் போது என்னவோ சொன்னீங்க, என்ன சொன்ன? கெட்டதெல்லாம் மட்டும் சீக்கிரமா குத்துறேன், நல்லதெல்லாம் மட்டும் லேட்டா கொடுக்குறியா? வளராத நாயே, எனக்கு தான் ஏதோ அருமை தெரியல. அவ சட்டை எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னா, ஹீரோ மாதிரி இருக்குன்னு சொன்னான்னு சொன்ன. ஐயோ, நேத்து ஏதோ ஒளிரிட்டும் போல இது, சமாளிப்போம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளாச்சு, சொல்லு. அதுவா, நேத்து துணி கடைக்கு போயிருந்தேன். எங்க துணி கடையில வேலை செய்யற பொண்ணு பார்த்து சொல்லியிருந்தா, நான் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, ஹீரோ மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னா. என்ன பார்த்தா உனக்கு கிழிச்சா மாதிரி தெரியுதா? பாக்ஸ் பணம் 500 கூட நாளைக்கு தரேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. கண்டு கூட வாங்கிக்கலாமா? உள்ட்டு வாங்க முடியாதாட்டு. சரி, ஒரு 300 முடி கடன் மூடிட்டு போறானுங்க. எதுக்கு நீ இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கற? இதே மாதிரி கேட்டு நச்சரிச்சிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ. 717 கடை தான் மூடி இருக்காங்க. எல்லாரும் மறியல் பண்ணி எல்லா கடையும் மூட வச்சிருவோம், பாத்துக்கோ. நொட்டுவீங்க. நாங்க துணி கடை போராட்டம் பண்ணி சொல்லி போராட்டம் பண்ணுவோம். அந்த அலமாரியில வச்சிருக்க 500 ரூபாய் போய் எடுத்துக்கோ. காட் பிராமிஸா, நீதான் மக்களே என் உலகம். சொக்கலால்ட்டு நான் சுத்தமான உருட்டே. சரி, அந்த போனை கொடுங்க, எத்தனை உலகம் இருக்குன்னு பாப்போம். அடங்கொப்பம் தாமர பரணில தலைமுழுக. ஐயோ, என் பொண்டாட்டி என்ன சந்தேகப்பட்டுட்டா. என்ன நான் இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? எனக்கு உங்க சந்தேகப்படாத, பக்கத்து வீட்ல சந்தேகப்படுவாங்க. டேய், டாடியை கிண்டல் அடிக்காத. நான் ஏதாவது சும்மா சொல்லுவேன். கதை இப்படி போகுதா? சரி, நீங்க சொல்லுங்க. நான் மேரேஜ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு வந்தப்ப என்ன நினைச்சீங்க? ஐயோ, இந்த கர்மத்தை எடுத்து தந்தீங்க.
ரிட்டர்ன் கூட பண்ண முடியாதே. குட்டி குரங்கு நம்ம பேசாம தூங்கிடும். மனசுல இருந்து அப்படியே சொல்லிட்டான். பட்டு பொண்ணுங்களால செய்யவே முடியாது ஏதோ ஒரே ஒரு விஷயம் சொல்லு பார்க்கலாம். என்னது ஒரு விஷயமா? 100 விஷயம் இருக்கு, சொல்லட்டுமா? ஒன்னொன்னா 100 விஷயம்லாம் வேணாம், ஒரே ஒரு விஷயம் சொல்லு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் இல்லைல்ல, ஒரு 5 நிமிஷம் வாயை மூடிட்டு இருக்க முடியுமா உன்னால? ஏங்க காது கேக்குதா? நல்லா கேக்குது. வாயை காட்டுங்க, நாக்கு நீட்டுங்க. இது எத்தனை? 1. காது கேக்குது, கண்ணு நல்லா தெரியுது, வாயும் நல்லா வேலை செய்யுது. நேற்று உங்க அம்மா அவ்வளவு கிழிச்சிட்டு இருக்கும்போது எதுக்கு வாயை மூடிட்டு இருந்த? காது கேட்காத மாதிரி. சரண்யா, தொண்டை கரகரன்னு இருக்கு, கொஞ்சம் மிளகு ரசம் வச்சு தெரியா? மிளகு ரசமா? மிளகு ரசம்லாம் எனக்கு வைக்க தெரியாதுப்பா. வைக்க தெரியாதா? வேற என்ன தெரியும்? மாடு மேய்க்க தெரியுமா? எருமாடு வேணா வாங்கி தட்டா? மேய்க்கிறியா? ஆமா, இப்ப மட்டும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனா? நேத்து எனக்கு நாமத்தை போட்டு இங்க இவ பட்டைய போட்டு உட்காந்துருக்கா பாருங்க. இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும், அத பாருங்க. ஷாப்பிங் போலாமா? என்ன ஷாப்பிங் காட்டி? ட்ரெஸ் ஷாப்பிங். யாருக்கு? 3 பேருக்கு தான். யாருக்கு? உனக்கா? ஃபர்ஸ்ட் எனக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு, அதுக்கப்புறம் எழில் குட்டிக்கு. சொல்லி நீ உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிற இல்லையா? இதுதான் உலகத்திலேயே வந்து ஒரு ஏமாத்து வேலைன்னா இவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஆனா என்னை கூட கூட்டாந்து எனக்கு ஒரு ஜட்டியும் பேண்ட்டும் அதில் எடுத்து கொடுத்து போட்டு இவங்க எல்லாம் எடுத்துப்பாங்க. பாருங்க பில்லு மட்டும் எவ்வளவு வருது. கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லக்கூடாது, ஓகேவா? இப்ப ஷாப்பிங் போறோம், ஜாலியா, ஓகேவா? ஓகே இல்ல ஓகே தான். பாத்துட்டீங்களா? எவ்வளவு பில் வந்துச்சு? பில் எடுத்து காட்டுறீ. எவ்வளவு வாங்கினேன்? இது பாருங்க, எல்லாமே வந்து 299 199 தான் வாங்குனேன். இவ்வளவு எல்லாம் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எவ்வளவு வாய் தரேன்னு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் காசு கொடுத்தீங்க. பாருங்க 9370 ரூபா. நாம நல்லா போட்டிருக்க காட்டி இங்க நல்ல விளையாட்ட பட்டையை போட்டு உட்காந்துருக்கா. இவ என்ன பண்ண நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இதுதான் குழந்தை கலவா ட்ரெஸ் தான். பாத்துக்கோங்க, எல்லாம் இவ ட்ரெஸ் தான். அவன் வளர்ந்துட்டே போறான், எந்த சட்டை எடுத்தாலும் டக்கு டக்கு 4 பேர் தான் பாவம். பாத்து பாத்து எடுக்க வேணாமா? சும்மா சும்மா என்ன சொல்லிட்டே இருக்கீங்க. ஓடி. ஒரு சின்ன சண்டடி, அதுக்கு போயிட்டு 2 நாளா பேசவே இல்லை. ஒரு சாரி கேட்டா என்னடி, ஒரு சின்ன சாரி கேட்டா என்ன பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். இதுக்கு போயிட்டு 2 நாளா பேசாம இருக்காங்க. சரி, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் சாரிடி. சாரியா? சாரியை தூக்கி குப்பையில போடு போ. தயவு செஞ்சு இங்க நிக்காத, என்கிட்ட பேசாத போ. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். என்னடா சட்டை இது இப்படி கசங்கி இருக்கு? அயன் பண்ணி போட மாட்டியா? இப்படியே வா வெளியே வருவ. ஹேர பாரு, நீட்டா தலை சீவ மாட்டியா? ச்சே, இவளுக்கு நம்ம மேல எவ்வளவு கேர் இல்ல. போலாமா? போலாமாடா? ஏய், டி-ஷர்ட் கொஞ்சம் அயன் பண்ணி போட்டுக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். மேக்கப் கூட கொஞ்சம் செட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏய், அத சொல்றதுக்கு நீ யாரு? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணுவேன், மேக்கப் பண்ணுவேன். நீ எப்படி சொல்லலாம்? நான் என்னோட லைஃபை இண்டிபெண்டன்ட்டா வாழ்ந்துட்டு இருக்கேன். அத கேக்குறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இந்த ரூல்ஸ் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். ரூல்ஸா? சரி. என்ன போல நீ? ஏண்டா அப்பெல்லாம் பீச்சுக்கு விட்டு வந்து அப்படியே ரோட்டு ஓரத்துலயே உட்காந்து பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே போயிடுவோம். ஜாலியா பேசிட்டு இருக்கோம். ஆமா, இப்ப இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்காந்தோம்னா இந்த பக்கம் இவன் அழுவ கூடாது, டென்ஷனு. அவனுக்கு இந்தா பத்தியா தாத்தா இப்படி கையில எதுனா கொடுத்து வாயில வச்சிடணும். அந்த பக்கம் அவனுக்கு போனை கொடுத்து உட்கார வச்சாச்சு. சாப்பாடு கொடுத்தோம்னா சாப்பிட ஆரம்பிச்சிடணும். ஆமா, வெரி குட் பாய். அதுக்கப்புறம் எந்த நேரத்துல டைப்பர் மாத்தணும், எந்த நேரத்துல டைப்பர் மாத்தணும், எந்த நேரத்துல ஹேண்ட் வாஷ் பண்ணணும், எந்த நேரத்துல சாப்பிடணும், இதெல்லாம் யோசிச்சுட்டே டென்ஷன்லயே வாழ வேண்டியது. இதெல்லாம் வந்தது எல்லாம் உங்க கூட பழகினால வந்துச்சு. நேரத்துக்கு நான் நிம்மதியா இருந்துட்டு இருப்பேன். நான் வந்து பைக்ல எல்லாம் போயிட்டு ஆம்பளை பையன் மாதிரி
டாம் பாய் மாதிரி ஸ்டைலா எத்தா அப்படி தெரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். இப்ப வந்து டாம்பாவையோட மாம்பாயா தான் இருக்கிற, அதனால கொஞ்சம் அடிக்கே வாசிங்க. இது ரொம்ப ஈஸி. நான் யாரு? பைத்தியம். ஜென்ரலா கேட்கல. நான் உனக்கு யாரு? என்ன பிடிச்ச சாணி. ஹரிஷ் கிளியரா கேளு. நான் உனக்கு யாரு? தலைவலி. வைஃப்.